எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இப்போது வெரி ஃபர்ஸ்ட் ஸ்லோகா ஆஃப் பகவத்கீதா பார்க்கலாம். திருத்ராஷ்டர் உவாச்ச தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதாயுதுத்சவः மாமகா பாண்டவாஸ்சைவ கிமகுர்வத சஞ்சய. இந்த ஸ்லோகத்தை திருத்ராஷ்டர் சஞ்சயருங்கிறவர்கிட்ட சொல்லியிருக்காரு. ஸோ திருத்ராஷ்டர் யாருங்கிறத சொல்லிடுறேன். திருத்ராஷ்டருக்கு சின்ன வயசுலேருந்தே கண்ணு தெரியாது, அதனால் அவருக்கு ராஜபதவி கிடைக்கல. அவரோட தம்பியான பாண்டவருக்கு தான் அந்த ராஜபதவி கிடைச்சது. அதனாலே ஒரு சின்னதாக ஒரு இன்செக்யூரிட்டி அண்ட் அவருக்கு உள்ளே வந்துட்டு ஒரு தாழ்வு மனப்பான்மை இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஸோ அவரோட பசங்கன்னு பார்த்தோன்னா 100 பேர் கௌரவாஸ்ன்னு சொல்லுவாங்க. அதில் மூத்த பையன் பேர் தான் வந்துட்டு துரியோதனன். அவரோட ஒய்ஃப் காந்தாரியுமே வந்துட்டு கண்ணை கட்டிக்கிட்டு தான் இருந்தாங்க, பிகாஸ் அவங்க ஹஸ்பண்ட்க்கு கண்ணை தெரியல அப்படின்ட்டு. இப்போது அந்த ஸ்லோகத்தோட மீனிங் பார்க்கலாம். தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே, தர்மத்துக்கான போர் இது. அந்த குருக்ஷேத்திரம்ங்கிற ஒரு ஊரில் நடந்துச்சு. குருக்ஷேத்திரம்ங்கிறது நார்த் இந்தியாவில் ஹரியானாவில் இருக்குது. இப்போவும் அந்த இடம் இருக்குது. அந்த இடத்துல தான் இந்த போரே நடந்துச்சு. சமவேதா யுதுத்சவா. சமவேதா அப்படின்னும் போது 2 பக்கமுமே ஈக்குவலான ஒரு சோல்ஜர்ஸ் இருந்தாங்க. அண்ட் எப்போவுமே தயார் நிலை, யுதுத்சவகாங்கும் போது எப்போவுமே தயார் நிலையிலே இருந்தாங்க. மாமகா பாண்டவாஸ்சைவ அப்படிங்கிறத வந்துட்டு அவர் சொல்கிறாரு. ஸோ என்னோட பசங்களும் பாண்டவர்களோட பசங்களும் என்ன கிமகுர்வத்த சஞ்சய அப்படின்றார். கிமகுர்வத்த அப்படின்னும் போது என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறவர் அதை சஞ்சயர்கிட்ட கேட்குறார். சஞ்சயர் யார் அப்படின்னா திருத்ராஷ்டரோட அசிஸ்டண்ட், அதாவது மந்திரின்னு சொல்லலாம். சஞ்சயருக்கு ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்குது. வேதவியாசர்கிட்டேருந்து அவருக்கு ஒரு அருள் இருக்குது. என்னென்னா அவரால் வந்துட்டு குருக்ஷேத்திரத்தில் என்ன நடக்குதுங்கிறத வந்துட்டு அரண்மனையில் உட்காந்துக்கிட்டே பார்க்க முடியும். ஸோ அதனால தான் திருதராஷ்டர் சஞ்சயர்கிட்ட என்ன அவங்க 2 பேருக்குள்ளே நடக்குதுங்கிறத வந்துட்டு கேட்குறாரு. ஸோ இப்போ இதில் ஒரு ஷார்ட் ஸ்டோரி என்ன அப்படின்னா, இப்போ ஒரு அம்மா இருக்காங்க. அவங்க பையன் வந்துட்டு நிறைய தப்பு பண்ணுறான், நிறைய வந்துட்டு சின்னதாக போய் சொல்கிறான், திருடுறான், எல்லார்கிட்ட சண்டைக்கு போகிறான். அப்போ எல்லோரும் வந்துட்டு அவனை பற்றி அவங்க அம்மா கிட்ட வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி உன் பையன் இப்படி பண்ணுறான் அப்படி பண்ணுறான்ட்டு. ஆனால் அவங்க அம்மா வந்துட்டு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க பையனுக்கு. அந்த மாதிரிலாம் என் பையன் கிடையாது, என் பையன் ரொம்ப நல்லவன், என் பையன் அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்ட்டு. ஸோ இதே மாதிரி போய்கிட்டே இருக்குது. ஒரு நாள் அந்த பையன் ஒரு பெரிய தப்பு பண்ணுறான். அப்போது போலீஸ்கிட்ட மாட்டிக்கிறான் அண்ட் உள்ள ஜெயிலுக்கு போக வேண்டிய நிலைமை வருது.